ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குமரி மாவட்டத்தில் இருக்கிற பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அடர்ந்த காடு, நீர்வீழ்ச்சி, டேமு, வியூ பாயிண்டோட இருக்கிற இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோதையாறு. வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் டெக் கன்னியாகுமரி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து 11 கிலோமீட்டரில் அரிமனை ஜங்ஷன். அரிமனையிலிருந்து நேரே வந்த இடம் தான் களியல் ஜங்ஷன். இங்கேருந்து லெஃப்ட் சைடு போனோன்னா நெட்ட டேம் போயிடலாம், ரைட் சைடு போனோன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிடலாம். நாம் போக வேண்டியது ஸ்ட்ரைட்டு பேச்சிப்பாறை ரோடு. அங்கேருந்து நேரே வாரது ஜங்ஷன் தான் ஆலஞ்சோலை ஜங்ஷன். இதில் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கணபதி கல் 10 காணி 6 காணி போயிடலாம். நமக்கு போக வேண்டியது ஸ்ட்ரைட்டு. இது தாங்க நியூ அம்பாடி எஸ்டேட்டோட ஒரு பாகம். இதுதான் சிட்டாறு 1 டேம் என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு தண்ணி எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டதுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து பஸ் வசதியும் இருக்குது, அதனால் தைரியமாக வந்துட்டு போயிடலாம். இதுதான் சிட்டார் டேம் 1ஓட உள்பாகம். உள்ளாடி போயிடலாம், கேட்டு திறந்து தான் இருக்கும், உள்ளாடி போயிடலாம். பேச்சிப்பாறை டேமுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஏரியாவில் தான் யானை கிராசிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கம்லாம் கரடி, காட்டு எருமையெல்லாம் கிராஸ் ஆகி போகணும்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு கட் ஆகி போனீங்கன்னா பேச்சிப்பாறை டேமு. நமக்கு போக வேண்டியது லெஃப்ட் சைடு. நேரே வரும்போது செக் போஸ்ட் வந்தாச்சு. செக் போஸ்ட்டில் இறங்கி அவங்க அனுமதி உண்டுன்னா மட்டும்தான் நமக்கு போகிறதுக்கு முடியும். அவங்க விட்டாங்கன்னு சொன்னால் காலமாக 9 மணி முதல் மாலை 3 மணி வரை தான் டைமு. இங்கே போகணுன்னா டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஒரு நபருக்கு 30 ரூபாயும் பைக்குக்கு 20 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே கேண்டீன் இருக்குது. கேண்டீனை ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் ஓப்பன்லேயே இருக்கும், மேக்ஸிமம் க்ளோஸில் தான் இருக்கும். அதனால் நமக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு போனது நல்லது. உள்ளாடி போனீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் சாதனம் கிடைக்காது. சாப்பிட்றதுக்கனாலும் சரி, குடிக்கிறதுக்கனாலும் வெளியிலேருந்து நம்ம நேரம் வாங்கிட்டு போகிறது நல்லது. இங்கே யானை வெளியே இறச்சின்னு சொன்னால் வெளியே உள்ள யாரையுமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. உள்ளே உள்ள அவங்கள மட்டும்தான் உள்ளாடி விடுவாங்க. அல்லாமல் ரோடு மெயின்டெனன்ஸு நல்ல ரெயின் இருந்துச்சுன்னு சொன்னாலும் உள்ளே விட மாட்டாங்க யாரையுமே. அங்கே இருந்து நேராக வரும்போது வார ஜங்ஷன் தான் மோதிரமலை ஜங்ஷன். அங்கே தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேறு லெவல், பக்காவாக இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி மேலே போக போக இன்னும் சூப்பராகவே அடிப்பொலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாறை வழி ஏறி போகும்போது என்ன சேஃப்டியாக தான் போகணும். ஏன்னா ஓர ஸ்டெப் வைக்கும்போது என்ன வலிக்கு போயிட்டே இருந்துச்சு. நமக்கு டீமில் ஒரு ஆள் இறுக்கமான பேண்ட் போட்டிருந்தனால மேலே ஏறி வர முடியாத சந்தர்ப்பத்தில் இருந்தார். அதனால் நம்ம டீமில் ஒரு ஆள் கீழே இறங்கி அவரை சேஃப்டியாக மேலே கொண்டு வந்தார். அடுத்து நாம் மோதிரமலை ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். லெஃப்ட் சைடு கட் ஆகக்கூடாது.
அப்படி நேராக வரும்போது சின்ன ஒரு பாலத்துக்கு கீழே கொஞ்சம் தண்ணியும் போகிறது மாதிரி இருக்கும். அந்த அளவு பெருசாக ஒன்றும் கிடையாது இதில். அப்படியே நேராக வரும்போது சின்ன ஒரு அருவி பார்த்தீங்களா? வேறு லெவலு பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்தோட பேர் தான் கோதையார் மார்க்கெட்டு. ரைட் சைடு இருக்குல்ல திபேஷ் ஹோட்டலு. இந்த ஹோட்டலை பற்றி ஒரு காரியம் சொல்லணும், ரிட்டர்ன் வரும்போது சொல்கிறேன். அங்கேருந்து நேரே வர்றது தான் இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு தாண்டி போகிறவங்க யாருமே இறங்காமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் பாருங்கள். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி தான், வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி தான். அடிப்பொலி பிளேஸ் பாருங்கள். கோபாதி நில்லுடா, ஐஸ் வாங்கி தரேன்டா. நில்லுடா எங்கடா போற? பாரியம் பக்கியது எங்கடா போற? அவன் நம்மளோட வித்த படித்தவன், எங்கடா நிப்பாய்? அந்த பிரிட்ஜை தாண்டி நேரம் வரும்போது இந்த ஜங்ஷன் தான். இந்த ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கோதையார் டேம் போயிடலாம். நம்ம போகிறது ரைட் சைடு போகணும். அப்படியே மேலே வரும்போது ரைட் சைடு ஒரு போர்டு இருக்கும், ரெட்டை அருவி. அதில் லெஃப்ட் சைடு கட் ஆகி நீங்கள் நேரே போனீங்கன்னா ரெட்டை அருவி போயிடலாம். ஆனால் ஃபுல்லாகவே வேறு லெவலில் வைப்பாக இருக்கும். இயற்கை அழகாக ரசித்து சாவலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் போல வருமா? இந்த இடத்துல மேக்ஸிமம் கேரளத்தில் உள்ளவங்க தான் நிறைய பேர் வராங்க. ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி தான், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் பெஸ்ட்டு பிளேஸு. இந்த சின்ன பிரிட்ஜு தாண்டினதுமே வர்றது தான் இரட்டை அருவி. ரெண்டாவது ஸ்டெப் ஆகும் வர்றது. முதல் ஸ்டெப் வந்தப்போ நாம் 5 பேர் வந்தோம், 5 பேர் மட்டும்தான். இப்போ வந்தப்போ நிறைய பைக்கு கார் இல்லாமல் இருந்துச்சு. அப்போவும் புரிஞ்சிருச்சு நிறைய பேர் அருவியில் குளிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் உள்ளவங்க ரைடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள மீறி நம்ம வேறு எந்த இடத்துலையும் போக முடியாது. இங்கே நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு இந்த போர்டுக்கு லெஃப்ட் சைடு நம்ம கட் ஆகி நேராக நடந்து போகணும். நாம் ரெட்டை அருவி போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருந்து கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்திங்களா, பெரியவங்க முதல்ல சிறியவங்க வரையும் வராங்க. எல்லாருமே குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்க எல்லாருமே கேரளத்தில் உள்ளவங்க தான்.
அப்படி நாம் வந்த இடம் தான் ரெட்டை அருவி. பார்த்தீங்களா, எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இருந்தாலுமே அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு தான் நிற்காங்க. இங்கே வந்தால் குளிக்காமல் போகவே முடியாது, அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்படி நாமளும் எல்லாரையும் போலையும் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு குளிக்க தொடங்கியாச்சு. வா, வேறு லெவல், சில்லுன்னு இருந்துச்சு. நாம் குளிச்சுட்டு ரெட்டை அருவியிலிருந்து வெளியே வந்துட்டோம். பார்க்கிங் பக்கத்தில் பாலம் தாண்டி 2 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு செம்மையான வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட் நமக்கு என்ன போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. பாலம் ஃபுல்லாகவே டேமேஜ். அதுவும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் போக முடியாது யாருக்குமே. அன்னைக்கு நமக்கு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இந்த எங்கூட வந்த 3 பேருமே பிளான்ட்ஸ் லவர் ஆகும். அதனால் அங்கே உள்ள கொஞ்சம் செடி எல்லாமே எடுத்தாங்க அவங்க. வியூ பாயிண்ட்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இது ஒரு காப்பி ஆகும். இதை விடையும் அமர்க்கலை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வாட்டி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டி அங்கே போகணும். நாம் ரிட்டர்ன் வரும்போது கோதையார் மார்க்கெட் ஜங்ஷனில் இருந்து ரைட் சைடு போனோன்னா நேரே போகிறது தான் கோதையார் டேமு. நாம் டேமுக்கு போகிற ரோட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே உள்ளாடி போகும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். இந்த சுரங்கப்பாதை எதுக்குள்ளதுன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நாம் கோதையார் டேம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு 2 நீர்மின் நிலையம் இருக்குது. பவர் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி நம்ம சுற்றி பார்க்கணுன்னா அவங்க பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளாடி போக முடியும். பெர்மிஷன் இல்லாதவங்களை உள்ளாடி அனுமதிக்க மாட்டாங்க. நாம் அப்படியே டேமை சுற்றி பார்த்துட்டு இயற்கை அழகை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம நேரே வந்தது தான் திபேஷ் ஹோட்டலு. திபேஷ் ஹோட்டலில் சாப்பாடு இருந்துச்சு, மதியம் டைம் தான். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. 80 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நாம் கோதையாருக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இதே மாதிரியான அடுத்த வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.